வணக்கம் அண்ட் வெல்கம். தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி சுரண்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான லக்ஸரி ஹவுஸ் சொந்தமாக கட்டின வீடு சேல் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, இன்டீரியர் ஒர்க்கு அட்டகாசமாக இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன்லாம் பெரிய கிச்சன், நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. சொந்தமாக கட்டின வீடு சுரண்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது. மொத்தம் 8 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3000 சரடியில் 5 பெட்ரூம், கீழே 3 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூமோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், உள்ளோடி படி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வெளியும் படி வச்சுருக்கிறாங்க, தேவைன்னா எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 20 அடி ரோடு, நல்ல பெரிய ரோடு. மேற்கு பார்த்த மனையில் மேற்கு பார்த்து வாசல் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, வந்தால் போனால் தங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சேல் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, சொந்தமாக பார்த்து கட்டின வீடு. சுரண்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. இதுக்கு மத்தியில் நல்ல வீடு 8 சென்ட் இடத்துக்கு இன்றைக்கி என்ன ரேட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ரைஸில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்லா இருக்குது, எலிவிஷன்லேருந்து இன்டீரியர் ஒர்க்லேருந்து எல்லாமே சூப்பராக பார்த்து பண்ணியிருக்காங்க. சுரண்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. அப்ரூவல் ஃப்ளாட்டு உடனே லோன் பண்ணிக்கலாம். நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சுரண்டை பக்கத்தில் நீங்கள் பெரிய அளவில் பெரிய பட்ஜெட்டில் வீடு தேடினீங்கன்னா இந்த வீடு சூப்பராக செட் ஆகும். ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வார்கள் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலை முடிஞ்சோடனே ரோடு போட்டுருவாங்க. இப்போதைக்கு மண் ரோடு, அதுவும் தார் ரோட்டை ஒட்டி தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. வீட்டுக்கு 2 கேட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கார் பார்க்கிங் கேட்டும், நார்மலாக வந்து போகிறது மாதிரி ஒரு கேட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியா நல்ல பெரிய கார் பார்க்கிங்காகவே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 2 கார் விடலாம், ஒரு பெரிய கார் உள்ளே விட்டுக்கலாம், ஒரு சின்ன கார் வெளியே விட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக 2 பைக்கு சைடில் விட்டுக்கலாம். மேல் மாடிக்கு தனியாக செப்பரேட்டாக படி வச்சு கொடுத்துருக்குறாங்க. ரேண்டல் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை படி எடுத்துகிட்டு சொந்தமாக ஒரே மாதிரி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி சின்னதாக கார்டன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே 3 ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு பிரம்மாண்டமான டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா 17க்கு 33. இவ்வளோ பெரிய ஹால் நான் முதல்ல தென்காசியில் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹால் யாரும் போட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது. லைட்டிங் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. வீடை யார் பார்த்தாலும் பிடிக்கும். ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸு, கம்ப்ளீட்டாக கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. டிவி ஷோகேஸை பார்த்தாலே தெரியும், பெரிய அளவில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் நிறைய பேர் நினச்சி வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி தான் ஒரு பெரிய வீடு நம்ம கட்டணும் லைஃப்பில் அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்றாப்புல அப்படியே இருக்குது வீடு. உடனே வாங்கி உடனே குடியேறிக்கலாம். ஃபுல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட் லோன் போட்டுக்கலாம். பால் சீலிங் ஒர்க்கு பார்த்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு மொத்தம் 5 பெட்ரூம், கீழே 3 பெட்ரூம், இது ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 21 அப்படிங்கிற மாதிரி பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதிலே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு குட்டி பெட்ரூம் வந்துடும். கபோர்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சொந்தமாக பார்த்து கட்டின வீடு. சும்மா யூஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தால் போனால் ஒரு மாதம் இருப்பாங்க, அதுக்காக கட்டி வச்சுருக்காங்க, சேல் பண்ணுறாங்க. இது ஒரு குட்டி பெட்ரூம். இதில் பேக் சைடு கேட்டு வாசல் இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமே ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. உங்களுக்கு டவ் எல்லாம் போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சொந்தமாக நாம் கட்டினா கூட இவ்வளோ அழகாக கட்ட முடியாது. அந்த அளவுக்கு நல்லா ஒவ்வொன்றும் பார்த்தே பண்ணியிருக்காங்க. அதுவும் சுரண்டை பக்கத்தில். இது வரைக்கும் நம்ம வீடே போடலை. இந்த வீடை பார்த்த உடனே போடணும்னு தோணுச்சு, உடனே போட்டாச்சு. செகண்ட் பெட்ரூம் 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி சேம் அதே மாதிரி பாத்ரூம் கொடுத்து கபோர்டுக்கெல்லாம் பண்ணி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது பெட்ரூம் வீடியோ லென்த் ஆயிரும், அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கிறோம். இது 3வது பெட்ரூம். இதுவும் 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி சேம் அதே மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி பாத்ரூம், பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. டியூப்ளெக்ஸ் டைப் வீடு, உள்ளோடி படி போட்டு மேல் மாடிக்கு போகிறது மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடு நிறைய பேருக்கு பிடிக்கும். வீட்டோட கிச்சனே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஹால் சைஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய கிச்சன், அதுவும் மாடல் கிச்சன் சூப்பராக இருக்குது. அதுக்கும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கெலாம் பால் சீலிங் பண்ணி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வீடு ஒர்த்தான வீடு. கண்டிப்பாக வீடை பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. கடன் வாங்கியாவது இந்த வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வீடு பார்க்க. கிச்சன்லேயே பேக் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல மாடல் கிச்சன். பேக் சைட்லேயே 2 டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாலி வச்ச கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பின்னாடி கரெக்டாக ஈசான மூலையில் போர் போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடியும் சின்னதாக கார்டனுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அது போக வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு, பாத்ரூம் அப்படி தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. நம்ம சொல்லவே வேண்டாம், நீங்கள் நேரில் வந்து வீட்டை பாருங்கள், அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்துடலாம், சுற்றி காம்பவுண்டு. வீட்டோட ரேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8 சென்ட் இடம் 3000 சதுரடி. இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி என்ன ரேட்டில் கேட்குங்களோ அந்த ரேட்டுக்கு நான் முடிச்சு தரேன் கண்டிப்பாக. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வுட்டு எல்லாமே தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மேல் மாடியில் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 ஒரு பெரிய ஹால், அது போக 2 பெட்ரூம், ஒரு பெரிய பால்கனி. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜிம்மாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். செகண்ட் பெட்ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மேல்மாடி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான். கீழே 3 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலிக்கே போதும் அது. இருந்தாலும் மேல் மாடியில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பால்கனி கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு ரேட்டு டீட்டெயில் எல்லாமே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லுங்கள், அந்த ரேட்டுக்கு நம்ம முடிச்சு தரோம். சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடத்துல சூப்பரான வீடு. தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.